டிஸ்கஷன் நடக்கும். நிறைய ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் பாம்பு போட்ட அணில அவங்க அட்டாக் பண்ண அணில ஒரு வருஷம் முன்னாடி வச்சிருப்பாங்க. அதான் சொல்கிறேன் நான். அதாவது இது மாதிரி இந்த நடந்ததுன்னா மாதிரி இப்படி நடந்தா என்ன பண்ணணும். பண்றது? ஒரு வருஷம் முன்னாடி ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் அப் பிடெக் டெக்னாலஜி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி ரெடி ஆச்சு. அட்டாக் வந்த அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா? நான் டெக்னாலஜி ஏன் சொல்கிறேன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வேணும். அவங்க எங்கே உக்காண்டிருக்காங்கன்னு அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு 15 டேஸில் வராது. முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் எப்படி மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணி. அது மாதிரி இதுக்கு ஒரு முடிவோடு வருவாங்க. அதுதான் வெயிட் பண்ணுறாங்க மக்கள். ஓகே, அந்த முடிவு இன்னும் தெரில. அதுதான் அவங்களுக்கும் சஸ்பென்ஸ். தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் தெரியுமா? ஒரு க்ளோஸ் குரூப் ஆஃப் 5-6 பீப்புளுக்கு தெரிஞ்சுக்கலாம். பிஎம்ஓலையோ ஃபைனான்ஸ் இப்போ மேடம்க்கு நிறைய வேலை வரும். ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு, நிர்மலா சீதாராமன் எல்லா கிரைசிஸையும் அவங்க பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆமாம், கோவிட் பார்த்துட்டாங்க எல்லாமே. அதுவும் அன்அஸ்யூமிங்காக. ஓகே, அவ்வளோ கிரிட்டிசிசம்க்கு எகெயின்ஸ்டா. ஓகே, ஸோ சைலண்ட். ஐ மீன் அவரோட மாறுதலை பாருங்க. பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து சைலண்ட் பெர்ஃபார்மர் ஆனார். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு மாறினார் அவர். தட்ஸ் கமெண்டபிள். பண்ணி அச்சீவ் அதெல்லாம் வரும். இப்போ சேலஞ்ச் இப்போ ஜிஎஸ்டிலாம் அதுதானே. இன்னொன்று சொல்லி அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஜிஎஸ்டியில் என்ன, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறீங்களே, உங்கள் ஏரியாலே பார்க்குறீங்க, மெட்ரோலாம் வந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் எதனால சாத்தியப்பட்டதுன்னா இந்த ஜிஎஸ்டினால். ஜிஎஸ்டி க்ரோத் திடீர்னு பாயிண்ட் ஆகிடுது. டைரக்ட் டாக்ஸஸோட இன்னும் க்ரோத் நிறையா இருக்குது அதில். அதனால தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுது இப்போது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ரிஃபார்ம்ஸ் எதாவது வரும். ஒன்று பாயிண்ட்டு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, இந்தியன் சிஸ்டம்க்கு என்ன பண்ண போகிறாருன்னு, அமெரிக்காவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு. திடீர்னு ஃப்ளைட் எடுத்து நாளைக்கு அமெரிக்காவுக்கு போகலாம் அவர். ஓகே, ஆர் கால் போடலாம். சம்திங் இவர் ஒரு கன்க்ளூஷன் அவருக்கு ஏதோ தோணுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எங்கேயாவது தோணுமோ தெரில. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தோணும் டெஃபினெட்லி. எதாவது எடுத்துன்னு வருவாங்க. அதுதான் மக்களுக்கு அந்த அன்சர்டினிட்டி தான் பியூட்டி.